அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம் நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம் அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும் உறவுகள் தெருவினிலே 6 அடியோ மனிதன் உயரம் 100 அடியாய் விரியும் இதயம் போர் துளியாய் மலரும் சலனம் வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம் 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 திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பமப பமபமரி வரி தரி 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 பனி பரி பரி தரி 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 பனி பமப சனி கேள்மனிதா மனம் மலை பாயும் வேதாளம் மனம் மலை பாயும் வேதாளம் பணம் காய்க்கின்ற மரமேறும் பணம் காய்க்கின்ற மரமேறும் மனிதனை பகடை காயாக்கும் மனிதனை பகடை காயாக்கும் வந்த பாசத்தை பந்தாடும் வந்த பாசத்தை பந்தாடும் மரம் வெல்வாயோ மானிடா மரபு மீறாது பாடடா மண்ணின் சொர்க்கமே காணடா விஸ்வரூபம் 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 மாமா மாமா உங்களை தான் மாமா. வாப்பா வெங்குட்டு வா. என்ன மாமா இப்படி சொரத்தை இல்லாம சோர்ந்து போன மாதிரி இருக்கேள்? பிராணனே இல்லாம நிஷ்பிராணனா இருக்கேன். மாமா என்ன மாமா சொல்றேன்? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இந்த உடம்புக்கு என்னப்பா கேடு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மாமா என்னாச்சு? என்னையே அப்படி பார்த்துட்டு இருக்கேள்? மாப்பிள்ள சத்த இங்க வாங்கோ. என்ன அபச்சாரம். என்னமாமா இப்படி பண்றேன்? பெரியவா சின்னவா கால விழப்படாது, அது மகா பாவம். வெங்குட்டு, நான் பண்ணின காரியத்துக்கு எனக்கு பாப விமோச்சனமும் கிடையாது, சாப விமோச்சனமும் கிடையாது. சொல்ல போனா இந்த அக்ரஹாரத்துல இந்த லோகத்துல உயிர் வாழற தகுதியே எனக்கு இல்லை. மாமா நீங்க சொல்றது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. நான் வேணா போய் ருக்குவை அழைச்சிட்டு வரட்டுமா? வேணாம் வேணாம், ருக்குவெல்லாம் வர வேண்டாம். நான் செஞ்சதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடியே ஆகணும். முக்கியமா நோக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். உங்க அப்பாவோட சாவுக்கு பழிவாங்க மாட்டு போனா அந்த ஆத்துக்கு போன நீ இப்ப பசுமாடா மாறிட்ட. அந்த குடும்பம் பிரிஞ்சாலே கணபாடிகள் குடுமி பிஞ்ச மாதிரி தான். அதனால அவன் பித்து பிடிச்சி இந்த அக்ரஹார தெருவில் அலையணும்.
கொக்கு, உன்னை இப்படி கிளப்பி விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்குறேங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு ஒரு பக்கம் இருக்குமா. என்ன பண்ணுறது, ஆம்பளையாக இருந்தும் அந்த கனபாடிகளை என்னால் பழிவாங்க முடியல. பாவம், வயசு பொண்ணு. உன்னை இதில் ஈடுபடுத்திட்டேனேங்கிற ஒரு வருத்தம் என்னன்னைக்கு எனக்கு இருக்குமா. என்ன மன்னிச்சுடும். ஆமா, உங்க ஆத்துல நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் கர்த்தா நான் தான். ருக்கு காரணம் இல்லை. நான் செஞ்ச இந்த பாவ செயலுக்கு கங்கையில எத்தனை தடவை ஸ்நானம் பண்ணினாலும் கரையாது, எத்தனை கங்கையில ஸ்நானம் பண்ணினாலும் தீராது. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், ருக்குவை எந்த காரணத்தை கொண்டும் கைவிட்டுடாத. பொதுவா உன்னைத்தான் எல்லாரும் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவா. ஆனா ருக்குவோட மனசை மாத்தி அவளை ஏன் கை பொம்மையா ஆக்கிட்டேன். அப்பாவியான உன்னை உங்க அப்பாவுக்கு எதிராக திருப்பி விட்டு அவரையே எழுத்து பேசுற அளவுக்கு ஆக்கிட்டேன். அதுக்காகவும் நீ என்ன மன்னிச்சுடுப்பா. நான் எவ்வளவோ துர்குணம் படைச்சவனா இருந்தாலும் நான் ரொம்ப உடம்பு முடியாம இருந்த போது உங்க அப்பா தான் எனக்கு உயிர் கொடுத்தார். நியாயமா பார்க்க போனா அந்த க்ஷணமே என் உயிர் பிரிஞ்சிருக்கணும். ஏன்னா வாழறதுக்கான எந்த தகுதியும் எனக்கு இல்லை. இத்தனை நாளும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லா உண்மையையும் உங்க ஆத்துல யாருகிட்டயாவது சொல்லிடணும்னு துடிச்சுட்டு இருந்தேன். அதுலயும் குறிப்பா நோக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அதனால தயவு செஞ்சு ருக்குவை நீ தப்பா நினைச்சுன்றாத. அவன் நிலைமையை நினைச்சு பரிதாபப்பட இந்த லோகத்துல அவளுக்குன்னு யாருமே இல்லை. நீதான் பெரிய மனசு பண்ணி அவன் நிலைமைய புரிஞ்சுண்டு ஆதரவா அனுசரணையா இருக்கணும். வெங்கட்டு, கடைசியா ஒரே ஒரு வேண்டுகோள், எக்காரணத்தை முன்னிட்டும் ருக்குவை கை விட்டு விடாத. இதுதான், இது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. என்ன அப்படி சொல்லிட்ட? அப்பாவை பத்தி எனக்கு நன்னா தெரியும். வேத வித்து, வேத சிரோன்மணி, 18 அக்ரஹாரமே போற்றி கொண்டாடக்கூடிய மகுன்னதமானவர். அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச முகம். அந்த மகா உன்னதமான முகத்துக்கு பின்னாடி ஒரு குரூரமான முகம் ஒளிஞ்சின்னு இருக்கு. எந்த பாவமும் செய்யாத அவர் அந்த குளத்துக்குள்ள இறங்கி மூச்சு திணறி எப்படியெல்லாம் துடிச்சிருப்பார், தவிச்சிருப்பார். அவர் அவர் உயிரே போகின்றிருப்பார். அப்பாவை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு. இப்போ புரிஞ்சுதா உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு? அவரை என் அப்பான்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. இவ
அவர் கணபாடிகளே இல்ல. இவர் ஒரு அப்பாவியோட உயிரை பலி வாங்கினவர். தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தனம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததகனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததா ததானம் ததாகனம் 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 தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம் சேஷு, அந்த மாலை எடுத்துட்டு வா. வெங்கடா, அப்பா மன்னிச்சிருங்கப்பா. ஆசன ஆசன மன்னிச்சிருங்கப்பா. முதல்ல கண்ணை தொடரா, கண்ணை தொடச்சுக்கோ, அடக்கூடாது. ஏனா என் கையில என்ன இருக்குன்னு பாத்தேளா? சாம்பல். இப்பெல்லாம் ருசியே இல்லாத இந்த சாம்பல் நீக்கு ருசியா தெரியறதுனா அது மட்டும் இல்ல, புளிப்பு நாக்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சாலாட்சி பாட்டி இருக்கா இல்லையா, அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல நம்மளோட எண்ணங்களும் நம்ம என்ன கேட்குறோமோ என்ன படிக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே அந்த சிசுக்கும் போய் சேருமா. நாம என்னெல்லாம் பண்றோமோ அதை அப்படியே அதை கிரகிச்சுக்குமா. அந்த அபிமன்யு கதை தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ சுத்த சாரீரம். நாம 2 பேரும் தனியா இருக்கும்போது சங்கீத மூர்த்திகள் கீர்த்தனையா பாடுங்கோளே. பொறுக்க போறது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெரிய சங்கீத வித்வானா வரணும். ஏன்னா ஏதோ குழந்தை புரண்டு படுக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. என்னவோ பண்றது, தொட்டு பாருங்களே. என்னன்னா அது, நான் இவ்வளவு சொல்லின்னு இருக்கேன், நீங்க பதிலே பேசாம இருக்கேன். உன்னை பத்தி எல்லா உண்மையும் எனக்கு இப்ப தெரியும். சத்த முன்னாடி உங்க மாமாவை பார்த்தேன், எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்ட. மனசு ஆறல, தாங்கல. ருக்கு, நீ எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. நீ தான் எல்லாம் அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். நீ சொன்னதை அப்படியே நியாயமா எடுத்துட்டேன். எங்க அப்பாவை எதிர்த்து பேசினேன். உன்னோட மாமா எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா உன்னைய முழுசா நம்பின என்ன என்கிட்ட நீ எல்லாத்தையும் மறைச்சிட்ட. என்கிட்ட உண்மையை மறைக்க எப்படி உனக்கு தோணித்து மனசு வந்தது இருக்கும்? உன் பேச்சுக்கு போலியான அன்புக்கு பின்னாடி ஒரு ஆதாரம் இருந்தது, ஒரு அஸ்திவாரம் இருந்தது.
அது எனக்கு தெரியாம போயிடுத்து. ருக்கு, அக்னி சாட்சியா உன்னை நான் கைப்பிடிச்சிருக்கேன், தொட்டு தாலி கட்டியிருக்கேன். அந்த சந்தர்ப்பத்துல நாம என்ன சங்கல்பம் எடுத்துக்கிறோம் தெரியுமா? இன்னிலேந்து, இந்த க்ஷணத்துல இருந்து நம்ம 2 பேருக்கும் நடுப்புற எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு. அந்த நம்பிக்கையை மொத்தமா இழந்துட்டேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். போற நிறுத்து. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு.